கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இந்த வசனம் நமக்கு நன்றாய் தெரிந்த பழக்கப்பட்ட வசனம். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, இந்த இத்தனை காரியங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிற ஆண்டவர், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை தருகிறவர், கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவர். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஏதோ ஒரு மதத்தை பரப்புகிற ஆண்டவர் அல்லது ஒரு விதமான போதனைகளை மாத்திரம் கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன். கல்லூரியிலே படிக்கும் பொழுது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலே நான் படிக்கிற 2வது வருஷம் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆகவே எனக்கு நன்றாய் தெரியும், இந்த ஆண்டவர் ஒரு போதனைகளை போதிக்கிற ஒருவர் மாத்திரம் அல்லது மத சம்பந்தமான காரியங்களை பேசுகிற ஆண்டவர் அல்ல. இவர் வாழ்க்கையின் துணையானவர். இவர் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வல்லமை உள்ளவர். அதனால்தான் சிறைப்பட்டவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கிறவர் என்று சொல்லவில்லை. சிறைப்பட்டவர்களை நாம வக்கீலா இருந்தா என்ன செய்ய முடியும்? போய் ஜாமீன்ல கொண்டு வர முடியும். ஆனால் இவர் சொல்லுகிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையே அவர் தருகிறார். கட்டுண்டவர்களுக்கு காயம். ஒரு ஜட்ஜ் என்ன செய்ய முடியும்? ஒரு டாக்டர் என்ன செய்ய முடியும்? ஒரு மிகப்பெரிய மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் ஒரே ஆண்டவராய் தன்னுடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற நல்ல கர்த்தர். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்மை சீர்படுத்துகிறவர். 3வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, நம்மை சீர்படுத்துகிறவர். இது மிக தேவையான ஒரு காரியம். ஒருவேளை டாக்டர் வியாதியை சுகப்படுத்தலாம், மற்றவர்கள் பிசினஸ்மேன் நமக்கு ஒரு சில விதத்திலே பண உதவிகள் செய்யலாம், பேங்க் மற்ற உறவினர்கள் கூட நமக்கு உதவி செய்யலாம். ஆனால் உள்ளத்தை சீர்படுத்துவது ஆண்டவர் மாத்திரம்தான். பாவத்தை மன்னித்து நம்மை புதிய மனுஷனாய், தேவனுக்கு ஏற்ற மனுஷனாய் நம்மை மாற்றுகிறவர், சீர்படுத்துகிறவர். இன்றைக்கு எந்த ஒரு மனிதனும் இதை சொல்ல முடியாது, எந்த ஒரு காரியமும் இதை செய்ய முடியாது. அத்தனை ஆச்சரியமாய் நம்முடைய முழு காரியங்களையும் மாற்றி, அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த கடைசி வரி, 3வது வசனத்தினுடைய கடைசி வரி சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமைய சொல்லுகிற மரம் நீங்க தான். விருட்சம் என்றால் என்ன? மரம். நம்ம ஊர்ல இப்ப தமிழ் எல்லாம் மாறி போச்சு. ரொம்ப கஷ்டமான தமிழை நீங்க சொன்னீங்கன்னா ஜனங்களுக்கு புரியுறது இல்ல. விருட்சம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. மரம், நீதியின் மரங்களாய். இந்த மரம் என்ன செய்யும்? கர்த்தருடைய மகிமையை காண்பித்து கொண்டே இருக்கும். நம்மை கொண்டு நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? சிறையிருப்புல இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கை எங்க இருந்தது? காயப்பட்ட நிலைமையில் இருந்தது. நம்முடைய வாழ்க்கை எங்க இருந்தது? கட்டுண்ட நிலைமையில் இருந்தது. அங்கிருந்து விடுவிச்சாலே நமக்கு போதும். ஆனா அங்கிருந்து விடுவித்து நம்மை சீர்படுத்தி நமக்கு சிங்காரத்தை கொடுத்து அவருடைய மகிமையை சொல்லுகிற விருட்சங்களாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். இதைத்தான் நாங்கள் மிஷனரி ஊழியத்திலே, அங்கே சுவிசேஷத்திலே நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த பாஸ்டர் சொன்னதை போல காசியிலிருந்து, எத்தனை பேர் காசிக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது,
வாரணாசி அருமையான பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நாடாளுமன்ற தொகுதி அதுதான். அந்த காசிக்கு வரக்கூடிய தமிழ் மக்களுடைய கூட்டம், தென்னிந்தியாவிலிருந்து வரக்கூடிய கூட்டம், நீங்கள் ஒரு நாளைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரெயின்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து காசிக்கு வரக்கூடிய ட்ரெயின் அல்லது இங்க இருந்து காசிக்கு வரக்கூடிய பிளைட்ஸ் எந்த நேரமும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு இடம். கிட்டத்தட்ட ஜனங்கள் கோடி கணக்காய் உலகம் முழுவதிலும் இருந்து வருகிறார்கள். அந்த இடத்திற்கு புனித ஸ்தலம் என்று சொல்லி அங்கே கொண்டு வந்து ஏராளமான ஜனங்கள், இந்திய ஜனங்கள், யூரோப் தேசம், ஆஸ்திரேலியா தேசம். சமீபத்திலே ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து வந்திருந்த ஒரு வாலிபனை சந்தித்தேன். எங்களோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். ட்ரெயின்ல அவரிடத்துல கேட்டேன், எங்க போறீங்க? அவர் சொன்னாரு, நான் காசிக்கு போக போறேன். ஏன் நீங்க காசி, உங்க பேர் என்ன? பீட்டர் என்று சொன்னார். நீங்க காசியில எதை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்களா நான் கேட்டேன். இல்ல, காசியில இருக்கக்கூடிய காரியங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்லி நான் ஆண்டவரை பத்தி சொன்னேன். அவர் சொன்னார், இதை என்னிடத்திலே சொல்லாதே, ஐ டோன்ட் பிலீவ், நான் இதை நம்புவதில்லை என்று. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அதிர்ச்சியா இருந்தது. நான் அவரிடத்தில் என்னுடைய சாட்சியை சொல்லி பிறகு அவரிடத்திலே சொன்னேன், நீங்கள் இந்த இடத்தை சுற்றுலா தலமாய் பார்ப்பது தவறல்ல, ஆனால் இயேசு செய்ததை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நான் போனேன். ஏன் நான் சொல்றேன், எல்லாரும் கூட்டமாய் கோடி கணக்கில் வரக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்தால் புனிதம் அடைந்து நாம் பரலோகத்திற்கு போக முடியும் என்கிற ஏக்கத்தில் தான் வருகிறார்கள். அந்த காசியில தான் இறந்த பிணங்களை எதிர்த்து அதை தண்ணிக்குள்ள தூக்கி போடுவாங்க, நேரடியாய் சொர்க்கம் போக முடியும் என்று சொல்லக்கூடிய இடம். இயேசுவை அறியாதவர்கள், மிகுந்த பக்தியுள்ள ஜனங்கள், ஆனால் ஆண்டவரை அறியாதவர்கள், பரலோகம் செல்லும் பாதையினுடைய வெளிச்சத்தை பெறாதவர்கள், கட்டுண்ட வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்கள், ஆனால் அவர்களை கர்த்தருடைய சுவிசேஷம் மாற்றுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதனுடைய அடுத்த பகுதி, நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி காட்மாண்டு, நேபாள் தேசம். மிக அழகான தேசம். உலக இந்துக்களினுடைய தலைமை இடம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பசுபதிநாத் கோயில் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த காட்மாண்டு. அங்கேயும் உலகத்தினுடைய ஒரே ஒரு இந்து தேசம் அது மாத்திரம்தான். 2008 வரைக்கும் அங்கு சுவிசேஷம் சொல்வது மிக கடினமாய் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே அதற்கு பிறகு திறந்த வாசலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேகரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எங்களோடு கூட இன்னும் நிறைய ஸ்தாபனங்கள் அங்கே ஊழியம் செய்கிறார்கள். நிறைய இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் அங்க ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு நோக்கம், ஏன் இந்த காசியிலிருந்து காட்மாண்டு வரைக்கும் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற பாரம் வந்தது. 20 வருடங்கள் நாங்கள் இருந்த பீகாரிலே இருந்ததை சுற்றிலும் உள்ள பகுதிகளிலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் இந்த 20 வருடத்தை முடிக்கும் பொழுது ஒரு பாரத்தை கொடுத்தார். இந்தியாவிலேயே மிக குறைவாக கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ், வாரணாசி டு காட்மாண்டு இந்த பகுதி தான் 0.03% தான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். மிக குறைவான ஜனங்கள், மிகுந்த பக்தி உள்ளவர்கள். ஒவ்வொரு கிராமங்களிலும் நீங்கள் கோவில்களை பார்க்க முடியும், பெரிய பெரிய காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் இயேசு தெரியாது. ஆகவே இதுல இருக்கக்கூடிய அந்த 25 கோடி ஜனங்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, அவர்களுடைய வாழ்க்கையிலே உதவிகளை செய்து இயேசுவினுடைய அன்பை காண்பிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நம்மை விடுதலையாக்க முடியும், தேவன் நம்மை சீர்படுத்த முடியும், தேவன் நம்மை மகிமைக்கு ஏற்ற பாத்திரங்களாய் மாற்ற முடியும். இதுல ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆனால் இவைகளை செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரே ஒரு வார்த்தை அதில் அழகாய் போடப்பட்டிருக்கு, the key word. இதை செய்வதற்கு எது தேவை? 1வது வசனத்தினுடைய முதல் வரி, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் என் மீது அசைவாடும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து என்னை நடத்தும் பொழுது, இவை எல்லாவற்றையும் நானும் செய்ய முடியும். எப்படி நான் சொல்லுகிறேன்? 4வது வசனத்தை பாருங்கள். இப்படி சீர்படுத்தின ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் எவர்கள்? இந்த 3 வசனங்களிலே சொல்லப்பட்டவர்கள். ஒரு நாளிலே சிறையிலே இருந்தவர்கள், ஒரு நாளிலே கட்டுண்டு இருந்தவர்கள்,
ஒரு நாளிலே பாதிக்கப்பட்டு இருந்தவர்கள் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பாழாய் கிடந்த குடும்பங்களை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, எவைகள் நிர்மூலமானதோ அவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அல்லேலூயா. மற்றவர்களை கட்டுகிற ஒரு பெரிய கிருபையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை நாம் கட்ட முடியும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்ட முடியும், நம்மோடு கூட இருக்கிறவர்களை கட்ட முடியும், சபையிலே நாம் காண்கிற ஜனங்களை கட்ட முடியும், உங்களோடு கூட வேலை செய்கிறவர்களை நீங்கள் கட்ட முடியும், பாழாய் போனவர்களையும் நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம், பிரதர் என் வாழ்க்கையே பாழாய் போன நிலைமையில தான் இருக்குது அல்லது இருந்துச்சுன்னு. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அதுல இருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் தர விரும்புகிறார். உங்களை கட்டுவது மட்டுமல்ல, உங்களை கட்டுகிறவர்களாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். Oh, you not only that you will be built and you are going to build many things. உங்களை கட்டுகிற ஒரு கோத்திரமாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அதைத்தான் தேவன் செய்ய விரும்புகிறார். மதுரையினுடைய மூலை முடுக்குகள், மதுரையை சுற்றி உள்ள கிராமங்கள், இதை தாண்டி இந்திய தேசத்திலே நம்முடைய சபைக்கு இருக்கக்கூடிய தரிசனம் இருக்கக்கூடிய இடங்கள், மற்ற மாநிலங்கள், நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். பாஸ்டர் இடத்துல கேட்டேன், இதனுடைய காரியங்கள் நிச்சயமாய் நேபாள், மியான்மார், அடைக்கப்பட்ட தேசங்களிலும் இந்த காரியங்களை கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை கொண்டு ஆண்டவர் கட்ட முடியும். பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை கட்டுவார், நீங்கள் பாழானவைகளை கட்டுவீர்கள். அல்லேலூயா. கட்டுறது ஈஸியா, இடிக்கிறது ஈஸியா? நம்ம கட்டுறது, சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கிறீங்களா, பிளாக்ஸ் வச்சு விளையாடுவாங்க. ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா போதும், தினந்தோறும் தாவீது கோலியாத் யுத்தம் நடக்கும். அதுவும் 1 வயசு கேப்ல இருந்தாங்கன்னா போதும், ஒருத்தன் கட்டுவான், இன்னொருத்தன் இடிப்பான். இந்த 2 சண்டைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இடிப்பது மிக எளிது, இடிக்கிற வேலையை யார் செய்கிறார்? சத்துரு செய்கிறார். ஆனால் ஊன்ற கட்டுகிற வேலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன் எந்த நேரத்திலும் இடிக்கிறவர்களாய் அல்ல, கட்டுகிறவர்கள். அதனால நீங்க பிரதர் எனக்கு வீடே இல்லை, வீடே கட்ட முடியல அப்படி யோசிக்காதீங்க. உங்களை வச்சுதான் பாழான இடங்களையே கர்த்தர் கட்டுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களை வைத்துதான் வாலிபர்களை கட்டுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார், பிள்ளைகளை கட்டுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார், இதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை கட்டுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே என்னை தேவன் அப்படி அழைத்திருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் போதும், விசுவாசம் இருந்தால் போதும்.